ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் கருத்தை இதில் நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நான் கேட்குறது நியாயமா இல்லையான்னு. நியூஸ் பார்த்தா இந்த என்ன கோயம்புத்தூரில் 10 வயசு பொண்ணு ரேப் கேஸ் பார்த்தாலே பயமாக இருக்குங்க, பகீர்னு இருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்களை கையில் வச்சுருக்கவங்க எல்லோரும் பக்கு பக்கு பக்குன்னு மனசை அடிச்சுட்டு கிடக்கு. ஏங்க இந்த சுச்சுவேஷன் மாறவே மாறாதா? ஸ்டாலின் ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது, சிஎம் சார் விஜய் சார் ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது, அம்மா ஆட்சி இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது. ஒரு சூழ்நிலை பொண்ணுங்களுக்கு மட்டும் மாறவே மாட்டேங்குது. வர வர மனுஷங்க அப்படி காட்டு மிராண்டித்தனமாக மாறிட்டே தான் வராங்க. சின்ன பிள்ளைங்கள கடைக்கு அனுப்பிச்சி விட்டா போயிட்டு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்ற அளவுக்கு இப்போ சூழ்நிலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இவனுங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கிறானுங்களோ கேட்குறேன். ஆம்பளைங்களை பார்த்து தான் கேட்குறேன், ஏன் அப்படி என்ன உங்களுக்கு? அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்கள தானே கிடச்சாங்க. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ பாவம். பிள்ளைங்கள ஒரு கீரல் பட்டால் கூட மனசு தாங்கலைங்க, கிழிச்சு தொங்க விட்டு வச்சுருக்குறானுங்க, உசுரை எடுத்துருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்குமா? இப்போ உன்னை பிடிச்சி உள்ளே வச்சு பிரியாணி போட்டு வாய்தா கேஸுன்னு போட்டு இழுத்துட்டு இப்படியே விட்டுருவாங்க. அவனுங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. இன்றைக்கி இந்த பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுங்க நடக்க போதோ தெரில. ஆனால் மக்கள் சரியில்லைங்க. மக்கள் ஒத்துமையாக இருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்குற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இல்லை கேட்குறேன், ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்கீங்கல்ல. இழந்தது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். மற்றவங்களுக்குலாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நியூஸ் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தயவுசெய்து இனிமேல் கடைக்கு கூட பிள்ளைங்கள அனுப்பாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது, இவனுங்களுக்குலாம் தண்டனைலாம் கிடைக்காதுங்க. சும்மா பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க, நியூஸ் வர மாதிரி வரும், அதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பற்றி ஒரு இதுவுமே வராது. கேட்டால் நாங்கள் அந்த சட்டத்தில் போட்டுட்டோம் இந்த சட்டத்தில் போட்டுட்டோம் அதுதான் நடக்கணுங்காட்டிக்கு, மற்றபடி அந்த போன உயிர் தானே, திரும்பி வராதில்ல. பயமாக இருக்குங்க உண்மையாகவே. டெய்லியும் வெளியில் வந்து போகிறதுக்கே பயமாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அநியாயம் பாதிக்கப்படுதுங்க. பெரியவங்களை விட சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப. அந்த குழந்தை நினச்சி பார்த்துருக்குமா? கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.